கப்புள் ஃப்ரெண்ட்லிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த கதை தான். ஏன்னா என்கிட்ட லவ் ஸ்டோரியே கிடையாது. அது என்ன சிவான்ற பேரை மொத்தம் எல்லா ஹீரோக்கு வைக்கிறீங்க? இருந்தாலும் சிவான் பேர் வச்சிருக்கேன் பூராமே ஒரு அகம்பாவத்தில் சுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஹீரோ. ஆக்சுவலி அது ஏன்னு எனக்கு தெரியல. ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லாத்துலேயும் ஹீரோட பேர் சிவா தான். லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பாய்ஸ் ஹேண்டில் வித் கேர். அந்த குட் பாய்ஸ் நம்ம வேணும். அது என்ன குட் பாயா? தேங்க்யூ. ஏன்னா எனக்கு மித்ரா வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும். மித்ராவை வந்து கடைசியில் பாருங்களா பார்த்து வந்து மித்ரா இது இப்படி ஒரு பிள்ளை நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு அதை வருத்தப்படணும். அதான் இல்லை, அவன் மித்ரா கொடுத்த லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே இந்த பொண்ணு எதுவுமே கொடுக்கல. சிஎம் விஜய் அப்படின்றதான் டைட்டில் கார்டாக வரணும்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இல்லைப்பா வேணாம், மக்கள் கொடுத்தது தளபதி விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கு? நான் எப்போவுமே தளபதி விஜய் தான். அந்த மாஸ் தேவைதான் அஜித் சாருக்கு. பட் இன்னும் எனக்கு பர்ஃபார்மர் அஜித் சாரை நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் பர்ஃபார்மராக எங்கேயோ இருப்பார். நம்ம வாலிலாம் பார்க்கும்போது டெபியூட்டன் டைரக்டருக்கான ஸ்ட்ரெஸ்ஸு டோட்டல் வேறு. இப்போ ஒரு கதையை வச்சுருக்கேன், அந்த கதையை எடுத்துடணும். அட்லாஸ்ட் கண்டென்ட்டு தான். ஓடிடியாக இருந்தாலும் சரி, எல்லாமே படம் தானே ஓடிடியில். இப்போ எனக்கு கப்புள் ஃப்ரெண்ட்லிருந்து ஓடிடியில் பயங்கரமாக ரிசீவ் ஆச்சு. அதுக்காண்டி நான் வெறும் கப்புள் ஃப்ரெண்ட்லி ஓடிடிக்கு மட்டும் பண்ணியிருக்கணும்னா இல்லை, நான் கப்புள் ஃப்ரெண்ட்லி பண்ணது தியேட்டருக்கு தான். லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பாய்ஸ் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கப்புள் ஃப்ரெண்ட்லி படத்தில். கப்புள் ஃப்ரெண்ட்லி படத்துடைய டைரக்டர் அஸ்வின் சந்திரசேகர் இருக்கிறார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். நீங்கள் ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் பார்த்ததுக்கப்புறமா எவ்வளவோ விஷயங்கள் வந்து நாங்கள் கோத்ரூ பண்ணோம். சிலர் வந்து வாழ்க்கையில் அடி வாங்கினவனுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும், அடி வாங்க போகிறவனுக்கு அதுவும் அப்பயே ஒரு பாடமாக இருக்கும். மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் கூட அடி வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி மிக்சடான ஒரு எமோஷன் அண்ணா ஒரு நல்ல ஒரு லெசனான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கப்புள் ஃப்ரெண்ட்லின் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இன்டர்வியூஸ் உங்க பார்த்தேன். ஷார்ட் ஃபிலிமாக இருந்தால் தான் நான் வந்து படமாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஆமாம். படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி நைட்டு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நீங்கள் சொல்லும் போது தான் கொஞ்சம் நர்வஸ்னஸ். அண்ட் என்னன்னா நம்மளுக்கு பயங்கரமான அதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஒன்று இருந்துச்சு. இது கரெக்டாக டெலிவர் பண்ணிடணும். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய மிக்சிங் ஒர்க்கு, எஃப்எம்எஸ் ஒர்க்கு, இந்த ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கும் போது ஒரு நம்ம தூங்கியே ரொம்ப நாள் இருக்கும். ஓகே. ஸோ அந்த தூங்கிய ரொம்ப நாள் ஆன எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கிடைக்கும்ல, அது ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் தான். ஓகே. ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் எந்த பெருசாக வேலை இருக்காது. நாளைக்கு ரிலீஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே, டீம், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 வருஷமாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ மினிமமாக 1 வருஷம் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதோட வெளிப்பாடு வந்து அன்றைக்கி தெரிய போகுதுங்கிறது ஒரு சின்ன நர்வஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி ஒரு சந்தோஷம். நம்ம அப்பா ஒரு ப்ராடக்டை முடிச்சுட்டு இப்போ நம்ம மக்கள் பார்க்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனும் இருக்கும், ஒரு நர்வஸ்னஸும் இருக்கும். ஓகே. எத்தனை நாள் தூங்காமல் இருந்தீங்க? அப்படிங்க சொன்னனால எனக்கு கேட்கணும்னு தோணிடுச்சு. கணக்கே இல்லை. தூங்காமல் இருக்குன்னா வெறும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, ரைட்டிங் ஸ்டேஜ்லேயும் நம்ம சில டைம் தூங்காமல் தான் இருப்போம். சில டைம் ஷூட்டிங் டைம்லேயும் நம்மளுக்கு ஏன்னா தொடர்ந்து நைட்டு டே அந்த மாதிரி மாறி ஷூட் போயிட்டே இருக்கும். டே நைட். ஸோ அப்போவும் தூங்காமல் தான் இருப்போம். தூங்காமன்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தூங்குவோம், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் ஷூட்டிங் பிரேக் இருக்கும்போது ஃபுல்லாக தூங்கினே தான் இருப்போம். ரொம்ப ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். தூங்காமல் இருக்குன்னா எனக்கு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் நீங்கள் கரெக்டாக அந்த ரிலீஸுங்கிற போது தான் எனக்கு அந்த ஞாபகம். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நாங்கள் அந்த நேக்ஸ்ட் ஸ்டுடியோவில் தான் கடந்துருப்போம். ஃபுல்லாக அந்த சோஃபாவில் தான் படுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மெமரிஸ் தான். ஓகே. ஸோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நிறைய ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நைட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபோன் வந்து இப்போ நம்மளுக்கு யாராச்சும் கால் பண்ணாலே அந்த ஒர்க் முடிஞ்சிச்சா, இந்த ஒர்க் முடிஞ்சிச்சாங்கிறது தான் காலே வரும். முன்னாடி ரிலீஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பாராட்டுகளாக மாறுது. ஓகே. ஃபோன் பண்ணாலே டக்குன்னு சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ரிவ்யூஸை மிக்சடாக கூட வரும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்கல. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான். அது ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷன். ரிசல்ட் ஓரியன்ட் கால்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம ரிசல்ட்டுக்காண்டி ஒரு போராடிட்டு இருந்தோம். இப்போ ரிசல்ட் ஓரியன்ட் கால்ஸாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து நான் ஒரு டேரக்டர்னு பல வருடங்களாக சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாரும் உங்களை டேரக்டர் அஸ்வின் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது?
எல்லாமே நான் டேரக்டர் இது வரைக்கும் அப்படி ஒரு பயங்கரமாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணதில்லை. எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் சினிமாங்கிறதுனால. ஸோ சினிமா எடுக்கணும், சினிமா பண்ணணும், படம் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ படம் பண்ணுறதுல எந்த ஆர்ட் ஃபார்மாக இருக்கணும். ஏன்னா பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி ஆனந்தான் தான் ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு சினிமாட்டோகிராஃபர் மேலே பயங்கரமான ஒரு இருப்பு. ஸோ சினிமாட்டோகிராஃபர் தான் நம்ம ஆகணும். அதனால சினிமாட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தேன். அப்புறமா தான் டைரக்ஷன் பார்ட்டே வந்துச்சு. ஓகே. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு திருப்தியாக தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு ஒரு பட் இது ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். இப்போதான் ஒரு சின்ன படி ஏறி இருக்கேன். அதனால ஒரு பெரிய டைரக்டருங்கிற ஒரு இது இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. அது உங்களுடைய தன்னடக்கம். ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் இன்னும் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ஸோ அண்ட் மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சீன்ஸாகவும் சரி, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு எனக்கு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரீன் பீ ஈட்டர் அப்படின்னு அந்த பேர்டு, அந்த பறவை இருக்குல்ல, பிட்டா பேர்டுமாங்க. பிட்டா பேர்டு, இந்தியன் பிட்டா பேர்டு சொல்லிட்டு. ஓகே. அந்த பேர்டு தான் வைக்கணும், அந்த பறவையை தான் வைக்கணுன்றதுக்கான காரணம் என்ன? அது அந்த பறவையோட கலர்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு மோனோட்டோனாக இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க அந்த பிட்டா பேர்டுங்கிறது வந்து இந்தியன் பிட்டா பேர்டு தான். அது இந்தியாவில் தான் இருக்குது. பட் அது நேச்சுரலாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டோம். அது ஃபாரஸ்ட் ஏரியாஸ், அங்கே முதுமலை, அந்த மாதிரி நிறைய இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த பிட்டா பேர்டோட ரிசம்பிளன்ஸ் என்னன்னா அது மோஸ்ட் லவபிள் பேர்டும்பாங்க. ஸோ அதோட கேரிங் நேச்சருங்கிறதா. ஸோ இந்த அது ஒரு கப்பலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, தனியாக இருக்கும்போது வேறு, அது கப்பலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதோட டேக் கேர்னஸ்லேருந்து அதோட லவபிள்ங்கிற நேச்சர் வந்து அதிகம் நான் படித்தேன். ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ எனக்கு அதோட டெக்ஸ்சர்ஸ், அதோட ஃபெதர்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம ஏன் அது நம்ம ஒரு குருவி தான் வைக்கிறோம், அது நம்ம இந்த குருவியாக வைக்கலாமே அப்படிங்கிற. ஓகே. பட் அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றது இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் புரியுதா. இன்னொன்று, நிறைய சின்ன சின்ன இடங்கள்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க. அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் படம் ஸ்டார்ட் ஆகுது, அதில் வந்து கேட்டர் பில்லர், அதாவது பட்டுப்புழு அப்படியே தவந்து வர மாதிரி ஒரு 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 நசிங்கி கிடக்கும். நசிங்கி கிடக்கும். ஆனால் அது இப்படி நடந்து பாதி உயிர் இருக்கும், பாதி உயிர் இருக்கிற மாதிரி. ஓகே. அப்படியே கட் பண்ணி பார்த்தா பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. ஆமா. அதுக்கு என்ன மீனிங்? இல்லை என்னன்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி நீங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிச்சிங்கன்னா பட்டாம்பூச்சிக்கு ஒரு விங்கு தான் இருக்கும், ஒரு விங் இருக்காது. ஓகே. ஒரு விங் அந்த ஸ்பைடர் வெப்பில் மாட்டிகிட்டு இருக்கும். ஆமாம். ஸோ அது என்னன்னா, அந்த படத்தோட ஸ்டார்டிங்கே அது மித்ராவோட கேரக்டர், பாதி உயிர் தான் இருக்குது. ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன இது தோணும்ல, அது கவனிக்கிறாங்க இல்லைங்கிறது தண்ணி நம்மளுக்கு ஒரு ஆசை. ஏன்னா அதுக்குள்ள கதை, அதுக்குன்னு தனி ஷாட்டில் அதில் ஒரு கதை போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஒரு ஹோட்டலில் செக்இன் ஆகினுங்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க கிராஸ் பண்ணும்போது நம்ம அந்த கேட்டர் பில்லரும் அந்த பட்டர்ஃப்ளையும் காமிக்கிறோம். ஏன்னா கேட்டர் பில்லர் பட்டர்ஃப்ளைங்கிறது ஒரு அதோட நெக்ஸ்ட் ஃபார்ம் தான் அது. ஸோ அண்ட் ஆல்சோ அது ரெண்டுமே பாதி உயிரில் இருக்கும் போதுங்கிற விஷயம் வந்து மித்ராவோட கேரக்டரை நம்ம கிளீனாக. ஓகே. அது வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புரியுது. ஏன்னா அது எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருந்திருக்காது நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரிசம்பிளாக வச்சிருக்கிறீங்க. அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக அவங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆகுது, அவங்க அந்த டியூப் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க டிராவல் பண்ணும்போது ட்ரெயினில் ஒரு குட்டி பையன் வந்து ஒரு மாண்டேஜில் காமிப்பீங்க, அவனும் அந்த மாதிரி அந்த டியூப் போட்டு இருக்கிறான். அதெல்லாம் வாண்டடாக வச்சது தானே? அது ஸ்கிரிப்டில் எழுதி வச்சது தான். ஸ்கிரிப்டில் இருக்கும் அது ஆல்ரெடி. இந்த மாதிரி அவங்க ட்ரெயினில் வேலையை விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, வேலையை தேடி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு அப்பா வந்து தன் பொண்ணும் பையனையும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோட கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சிருப்பேன். அது ஏன்னா முன்னாடியே அதெல்லாம் ஒரு இதுதான், முன்னாடியே ஒரு விஷயம் காமிச்சிடலாம். இதுதான் மித்ராவோட ஃபார்ம் வந்து மித்ரா முன்னாடியே பார்த்துடுறா. அது சும்மா ஒரு ரிசம்பிளன்ஸ் தான். அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மித்ராக்கு ஒரு கனெக்ட் ஆக போகுது அப்படின்னா இருக்கலாம். அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு இப்படி ஒன்று இருக்கு, அது லைட் ரொம்ப லைட்டா இது ஒரு விஷயம், ஏன்னா பார்க்காதவங்களுக்கு தெரியாது இது என்ன அப்படின்னு. ஸோ அப்படியே இருக்கிறது ஒரு இதாக இருக்கும். நான் நிறைய அந்த மாதிரி நிறைய முன்னாடி வச்சிருப்பேன். மித்ரா ஃபர்ஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணும்போதே மறந்துருப்பான். ஸோ அவளுக்கு மறதி இருக்கும். ஃபோன் பாஸ்வேர்ட் போடும்போது மறந்துடுவான். ஸோ எல்லாமே அவள் சின்ன சின்னதாக வச்சுருப்போம். ஆனால் அது வாண்டடாக ரொம்ப டீட்டெயிலிங்காக வைக்காத விஷயம் என்னென்னா, அது ரொம்ப கன்வே ஆயிட வேண்டாம்னு தோணுச்சு. ஓகே. அண்ட் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு மித்ரா அப்படின்ற கேரக்டர் தான் கொடுக்கணுன்றது காரணம் என்னது? பேரா? பேர் மித்ரா. ஓகே. ஒரு இடத்துல டயலாகே வந்தது, மித்ரா கடைசியில் மித்தாவே ஆகலாம், ஒரு மித்தா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஸோ அது கரெக்ட் தான். மித்ரா அப்படின்றதுக்காக தான் வச்சது. ஓகே.
எல்லா டேரக்டர்ஸ்டையும் ஒரு கேள்வி, அது என்ன சிவான்ற பேரை மொத்தம் எல்லா ஹீரோக்கு வைக்கிறீங்க? அது இப்போ நீங்கள் டெபியூ டேரக்டர்லேருந்து எல்லாரும் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இதனால சிவான் பேர் வச்சிருக்கேன் பூராமே ஒரு அகம்பாவத்தில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஹீரோ சந்தோஷ் சாரும் கேட்டார், என்ன ஏன் சிவான்னு. ஆக்சுவலி அது ஏன்னு எனக்கு தெரியல. என் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லாத்துலேயும் ஹீரோட பேர் சிவா தான். அப்படியா? லைனா எப்பவுமே சிவா தான் கண்டினியூ ஆகும். அது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற பேர். அதனால் சிவா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டீமில் யாராவது சிவா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, எங்கேயாச்சும் இருப்பாங்க. சிவாங்கிற பேர் வந்து ரொம்ப காமனான வேர்டாக இருக்கிறதுனால, பேராக இருக்கிறதுனால அது ஏன் சூஸ் பண்ணுங்கிற ரீசன் இல்லை. மித்ராக்கு வேணா ஒரு ரீசன் இருக்குது, சிவாக்கு வந்து ஃப்ளோ தான். அதான் ரீசன் இல்லாமல் ஒரு பேர் கனெக்ட் ஆகிற மாதிரி வேறு என்ன சிவா பேரை பிடிச்சிருங்கப்பா. ஓகே. அண்டு யோகி பாபுவுடைய அவருடைய கால் சீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அவரை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்றதுலாம் இருக்குது. அவர் எப்படி வந்தார் படத்தில்? ஆக்சுவலி எனக்கும் இதெல்லாம் முன்னாடி சொன்னாங்க, ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு யோகி பாபு சார் அப்பா அவர் ரொம்ப பிஸிப்பா, அவர் எப்படிப்பா பிடிப்பீங்க அப்படி இப்படின்னாரு. அவர் ஒரு நாளைக்கு அவ்வளோ ஷூட் பண்ணுவார், ஸோ எப்படி அவரை நீங்கள் கம்பெனி பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு அது பெருசாக தெரில. அண்ணன் காலைல வந்தார், நைட் நாங்கள் விடிய காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலைல 2-3 மணி வரைக்கும் அவர் வச்சு நாங்கள் அடி அடிச்சுட்டு இருந்தோம் ஷூட்டிங்லாம். அவர் ஜாலியாக தான் இருந்தார். இத்தனையும் ஓன் டப்பிங் வேறு, தெலுங்கும் அவர் தான் டப் பண்ணார், ஓன் டப்பு. ஸோ அதெல்லாம் பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருந்தார். சூப்பராக இருந்துச்சு அவர் கூட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அவர்கிட்ட ஒரு பர்சன் கூட கஷ்டமே தெரில. அது ஏன் வெளில வந்துச்சுன்னு எனக்கும் இன்ன வரைக்கும் தெரில, அது எதனால. பட் இல்லை, அவர் பிஸியான ஆர்டிஸ்ட் தான். ஆனால் அந்த கமிட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ இந்த படம் நம்ம பண்ணுறோன்னா அன்றைக்கி அந்த படத்துக்கான 100% கொடுத்துறாரு. அண்ட் டப்பிங்லேயும் 200% கொடுப்பாப்புல. ஓகே. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பரான. ஆக்சுவலாக வந்து இன்னொன்று என்னன்னா, அவரோட கேரவின் போயிருக்கேன் நான். ஆமாம்மா. பார்த்தோம்னா வெளியிலையும் முருகன், உள்ள திரும்பி எல்லா இடத்துலையும் முருகன், கோயிலாக இருக்கும். ஒரு கோயிலாக வைப்லேயே இருப்பார்ல. ஆமாம், செம கோயிலாக இருக்கும். அந்த கேரவன் தந்தா அந்த ஸ்மெல்லு, அந்த ஒரு சாம்பிராணி, அந்த ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு பக்தியாக இருப்பாப்புல. ஏதோ ஒரு எண்ணத்தில் போனவன் கூட ஆஹா கோவிலாக இருக்கடாது, இந்த மனுஷன் பார்க்க கடவுளுக்கு கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரவன் போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. செம்மையாக இருக்குல்ல, இது அப்படியே ஒரு கேரவன்கிற எஃபெக்டே இருக்கு, உள்ளார ஒரு கோயில் எஃபெக்ட் தான் இருக்கும். அது உண்மையாக அந்த அழகாக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கோம், ஒரு முருகர் பாட்டு, எல்லாம் சூப்பராக. இந்த படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் அவங்க க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்றத, ஏன்னா சில இடத்துல வந்து நிறைய படங்களில் லவ் அப்படின்னு டக்குன்னு வந்து அவங்க பார்த்தாங்க, பிடிச்சி போச்சுப்பா அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. பட் கப்புள் ஃப்ரெண்ட்லி ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் அவங்க இதுதான் லவ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது நிறைய இடங்களில் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க, பீச்சில் இருக்கிற மாதிரி 2 பேரும் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஐ மீன் 2 பேருக்கு அப்போ கனெக்ஷன் இருக்காது, பட் அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஆக போகுது அப்படின்றத மென்டாலிட்டியாக ஆடியன்ஸுக்கு அது கொடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இப்படி தான் இருக்கணும்ன்றது இருந்ததா? ஆமாம், ஏன்னா 2 பேருமே வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே எப்போ சந்திக்க, ஏன்னா க்ளீனாக எல்லாருக்குமே தெரியும் படம் பார்க்க இவங்க 2 பேர் தான் சந்திக்க போகிறாங்கன்ட்டு. அது எந்த சிச்சுவேஷன் அவங்க சந்திக்க போகிறாங்கிறது தான் நம்ம அது காமிக்கிற விஷயம். ஸோ அவங்க 2 பேரும் ஒரே சிட்டியில் இருக்காங்க, ஒரே இடத்துலையும் இருக்காங்க. ஸோ பக்கத்தில் தான் இருக்காங்க அதே பீச்சில். பட் ஆனால் அவங்களுக்கான சிச்சுவேஷன் அன்னைக்கு இல்லை, இன்னொரு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் அந்த ரொமான்டிக் சீன், அவங்க 2 பேரும் வந்து அந்த மலையில் அவங்களுக்கு வந்து அந்த லிப்லாக் அந்த சீன்லாம் பார்க்குறது, ஆக்சுவலாக அந்த சீனில் வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சா? 2 கைண்ட் ஆஃப் தாட் இருந்ததா? ஏன்னா அங்கே டப்புன்னு ஹார்ட் பீட் மட்டும் அடிக்குது, மலை இடி சத்தம் கேட்குது, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொமான்ஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன எங்களுக்கு என்னென்னா, நிறைய இடத்துல ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷனாக அந்த சீன் மாறும் போது நம்ம மியூசிக்காக இல்லாமல் சைலன்ஸில் ப்ளே பண்ணலாம் தான் யோசிச்சோம். ஸோ இந்த கிஸ் சீனும் சரி, ஒரு சில இடத்துல அந்த மறக்கிற சீன் ஒன்று இருக்கும், அவங்க அதுலேயும் சரி, அந்த டெத்தும் சரி, எல்லாமே வந்து ஒரு ஏன்னா எல்லாத்தோட அதிகம் வந்து சைலன்ஸ் பயங்கரமான ஒரு பவர். ஸோ நம்மளுக்கு சைலன்ஸ் வந்து ஒரு மேஜர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும். நம்ம அந்த நேரத்தில் பிஜிஎம்மாக என்ஹான்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், பண்ணலாம், அது அந்த பூஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு அது சைலண்ட்டாக இருக்கும் போது இன்னும் அது பயங்கரமாக இருக்கும். ஒரு கிஸ் சீனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சீனாக இருந்தாலும் சரி. ஸோ அது ரொம்ப அதில் தான் கான்ஷியஸ் இருந்தோம், சைலன்ஸில் நம்ம ப்ளே பண்ணலாம் நிறைய விஷயம். ஆமாம், நீங்கள் சொல்லும் போது அவங்க வந்து திரும்பி பார்த்துட்டு இவனை தெரியலையா அப்படின்ற போது அதில் இதில் ஒரு டீப் சைலண்ட் மட்டும்தான் இருக்கும். ஏதோ ஒரு பையன் நிற்கிறான், அந்த பையன் வந்து கண்ணில் வந்து அவனுக்கு அவ்வளோ பெயின் இருக்கா அப்படின்றத பார்க்குறாளா, இல்லை அவனை தெரியுன்றத பார்க்குறாளான்றது நீங்கள் ஆடியன்ஸ் சைடை விட்டுறீங்க தானே? ஆமாம், ஆடியன்ஸோட
வியூ தான் அது. ஸோ அந்த இடத்துல சைலன்ஸ் தான் வச்சுருப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சைலன்ஸ் வச்சே ப்ளே பண்ணுவோம். சைலன்ஸ் வந்து ரொம்ப பவராக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஆக்சுவலி அவங்க 2 பேர்ட்டையும் எப்படி வந்து நீங்கள் அந்த ரொமான்ஸ் சீன் ஓகே, ஆமாம், அந்த லவ் சீன் அந்த மொட்டை மாடியில் அவங்க 2 பேரும் பேசுறது, சந்தோஷ் ப்ரோவுடைய அந்த ஒரு மாதிரி செல்லம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் செம்மையாக இருந்தது. எப்படி ஒர்க் வாங்கினீங்க அது? அவர் சந்தோஷ் சார்னா ஆல்ரெடி அவர் ஒரு பயங்கரமான ஆக்டர்பாங்க. ரொம்ப நம்ம இப்போ நம்ம பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவர். ஸோ அவரு கிட்டத்தட்ட பக்கத்து வீட்டு பையன் தான் அவர். ஸோ அவர் ரொம்ப ஈஸியாக நடிப்பார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. அண்ட் எல்லாத்துக்குமே முன்னாடி ரிஹர்சல் வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஒர்க் ஷாப்பு, ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷனும் ஆஃபீஸில் நடக்கும். அங்கேயே எல்லாமே நம்ம உடைச்சிருவோம். எது நம்ம இங்கே இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். கேஷுவலாக நம்ம பேசுகிற மாதிரி தான். எங்கேயுமே வந்து நம்ம இந்த டைலாக்கை வந்து இப்படி பேசி பார்ப்போம், இந்த டைலாக் இந்த மாதிரி ஹிட் பண்ணி பார்ப்போம்லாம் இல்லை. அது ஒரு ஃப்ளோவில் அழகாக நம்ம கொண்டு போவோம். இப்போ நாங்களும் நீங்களும் பேசுகிற மாதிரி எப்படியோ அந்த மாதிரி பேசுவோம் அப்படிங்கிறத அந்த ஒர்க் ஷாப்பே அதுக்கு தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அவருக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, ஆக்சுவலி அவர் போய் நிற்பார், பட் அந்த இடத்துல வந்து மித்ராவோட வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். அங்கிட்டு பார்த்தோம்னா அவங்க நின்று பேசுகிற மாதிரியும் இருக்கும். அது ரொம்ப ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ண விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. டக்குன்னு வந்து புரிதலாகவும் இருந்தது. உங்களுக்கு 2 ஐடியா இருந்ததா? அவங்க மித்ராவோட வாய்ஸ் வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி வைப்போமா, இல்லை கேஷுவலாக பேசுகிற மாதிரி வைப்போமா, இல்லை எமோஷனலாக பேசுகிற மாதிரி வைப்போமா அப்படின்னு இந்த மாதிரி 3 ஐடியாஸ் இருந்ததா? ஒரே ஐடியா தான், கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அவங்க பேசுகிறதே அந்த புக்கு திறக்கும் போது ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. என்னடா தாடி வச்சுன்னு சுத்துறியா, அப்போ சரிஞ்சா இப்போ நானா. ஸோ அந்த கேஷுவலாக இருக்கிறது தான் இன்னும் நம்ம. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு கேஷுவல்னஸாக தான் இருந்தாங்க. இப்போ மட்டும் நம்ம ஏன் புக்கு படிக்கும் போது மட்டும் புக் ரீடிங்காக வச்சிட வேண்டாம். அவங்க கேஷுவலாகவே இருக்கட்டும். அவங்களோட இன்னர் வாய்ஸ் தானே அது. ஸோ அவங்க கேஷுவலாகவே இருக்கட்டும் அப்படின்னா அது ஃபுல்லாக கேஷுவலாக, அது ஓப்பன் ஃபர்ஸ்ட்லேருந்து கேஷுவலாக தான் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. டேய் நான் தியாகலாம் பண்ணலடா, என்ன அவ்வளோதான் தியாகிலாம் ஆக்கிறாதரா அப்படின்னும் போது. ஏன்னா ஒருத்தனோட லைஃப்பை வந்து மாற்றுறதுக்கு அவன் வந்து வேலை இல்லாமல் அப்படி இருந்தவன் ஒரு லைஃப்பில் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் வந்து ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை காமிச்சிட்டு டக்குன்னு போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எப்படி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒரு டேரக்டராக ரைட்டிங்கில் அது ஆடியன்ஸ்க்கு இப்படிலாம் போய் சேரும், இல்லைனா அது இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்றது இருக்குல்ல. அது எப்படி இருந்தது? ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் இந்த படம் எல்லா டீமாகவே முடியும்னா இது பயங்கரமான ஹார்ட் பிரேக்கிங் படமாக மாறிடக்கூடாது. இது ஃபீல் குட் படமாக தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா எண்டு போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபீல் குட்டோடு போட்டோம். அந்த பொண்ணு இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணு கொடுத்த மெமரிஸோடு ஒருத்தன் லைஃப்பை ரன் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணோம்னா. ஸோ எனக்கு என்னென்னா நம்ம ஒரு கோட் செகண்ட் ஹாஃபில் நம்ம சொல்லியிருப்போம், லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பாய்ஸ் ஹேண்டில் வித் கேர். அந்த குட் பாய்ஸ் நம்ம வேணும். அது என்ன குட் பாயாக வைக்க முடியும்? ஏன்னா நம்ம குட் பை ஆகும் போது இப்போ எனக்கு டெத்து தான் அது ரொம்ப கரெக்டாக யோசிச்சேன். அதனால தான் நான் அந்த மித்ரா வந்து இல்லாமல் போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஸ்ட்ரேஞ்சராக வந்தாங்க, ஒரு கோஹபிட்டட் கப்புளாக இருந்தாங்க, லிவிங் டுகெதராக. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க லைஃப் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அப்படியே பிரேக் ஆகுது. பட் இருந்தாலும் இவன் லைஃப் அந்த த்ரூ அவுட் த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைஃப் எங்கேயுமே மாறி இருக்காது. அவங்க ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஷியோட கிராஃப் தான் மேலே ஏறினே இருக்கும், கெரியர் கிராஃபாக. ஸோ மித்ரா எப்போவுமே ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒன்று தான். ஸோ மித்ராவோட லைஃப் தான் சிவா இதுக்கப்புறம் கொண்டு போக போகிறாருங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, ஒரு இடத்துல வந்து மித்ரா வந்து அவங்க அம்மா அப்பா எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிடுவோம், போயிடுவாங்க. போயிட்டு மறுபடியும் வரும்போது அவங்க நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்துட்டா அவங்களுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்காது அப்படின்றது அந்த டைலாக்லாம் எப்படி எழுதுனீங்க? ஏன்னா அது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷன் கேப்பே நம்ம வந்து அதை சொல்லலாம். ஏன்னா பெற்றவங்களை பற்றி யோசிக்கிறாங்களா, பட் அதுக்கப்புறம் நடக்கிறது வேற. பட் அந்த இனிஷியல் அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது தேங்க்யூ. ஏன்னா எனக்கு மித்ரா வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும். மித்ராவை வந்து கடைசியில் பாருங்களா பார்த்து வந்து மித்ரா ஐயோ இப்படி ஒரு பிள்ளை நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு அதை வருத்தப்படணும். அதான் ஆரம்பத்தில் மெயின் மோட்டிவ். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு பேரண்ட்ஸும் முக்கியம், சிவாவும் முக்கியம். பட் 2 பேருமே நம்ம ஹர்ட் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தங்க நம்ம விட்டு கொடுத்தா இன்னொருத்தங்க ஹர்ட் ஆவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்னென்னா கரெக்டாக போகும்போது திரும்ப ஓடி வந்து சாவி மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சாக்க சொல்லிட்டு இங்கே வந்து சாவி கொடுத்துட்டு நான் நீங்கள் கூப்பிட்டோன்னே வரணும் தான் தோணுச்சு ஆண்டி. பட் ஆனால் வந்தால் அப்பா அம்மா அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து மித்ரோட கேரக்டர் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். சரி அந்த பொண்ணு, ஆனால் இது எல்லாமே கொஞ்ச நாள் தான் சரியாயிரும் அப்படின்ட்டு வரும்.
ஸோ நான் எல்லாத்தையும் மாற்றிடுறேன் அப்படிமா. ஸோ அது வந்து இந்த ஃபேமிலிக்கு. ஸோ 2 ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு பொண்ணு தேவை அப்படிங்கிறது தான் அந்த மித்ரா. அதோட மெச்சூரிட்டி தான் அப்படிங்கிறது தான். அவங்க வீட்டில் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த சிவாவுடைய வீட்டில் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா மித்ரா பேசினாலா, பேசுவா. ஸோ அது ஒரு அந்த பாண்டு கிரியேட் ஆனது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து சைலஜா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க வந்து இவனுக்கு வந்து இவங்க க்ரோத் ஆக மாட்டாங்க, உருப்பிட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டு வேணான்னு போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் அவர்கிட்ட பெருசாக ஹார்ட் பிரேக்கோ இந்த ஆங்ஸைட்டி வரதோ தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே, ஏன்னா எவ்வளோ வருஷம் லவ் பண்ணியிருக்கிறாரு, ஏன் அவருக்கு அது பெருசாக காமிக்கலையா? அது வேணாம். ஏன்னா நம்ம அது கதை அதை நோக்கி இல்லைல்ல ஒருத்தர். ஆனால் நம்ம எப்படி காமிச்சிருப்போம்னா அவனுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, அப்போ ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக தான் இருப்பாப்புல. அப்படியே நம்ம பீரியடாக காமிக்கும் போது சென்னையில் இருக்கும் போது பார்த்தா ஃபுல் தாடி வச்சு வேலை வெட்டி இல்லாமல் சென்னையில் வேலையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறது தான். அதுக்கான ரீசன் என்னென்னா அந்த பொண்ணும் தான் அந்த பிரேக்கு போயிடுச்சு, ப்ளஸ் வேலையும் கிடைக்கல, இங்கே இருக்கேன் தனிமையாகவே இங்கே ஒரு சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து நம்ம பயங்கரம் இன்னும் அடிக்டிவாக காமிக்கிறது வந்து காமிக்கலாம், அந்த சில கதை கண்டிப்பாக காமிக்கலாம். இந்த கதை அது இல்லைங்கன்னு தான். மேபி நான் அப்புறமா பண்ணும்போது கூட காமிப்பேன். இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அது புரியுது அப்படின்றத விட உங்கள்கிட்ட எதிர்பார்த்து இந்த இதுதான் இருக்கும். எனக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் அவன் தாடி வச்சு சென்னையில் சுற்றிட்டு இருக்கான். அங்கே கிளைமேக்ஸில் வந்து மித்ராவே இல்லை, ஆனால் அவன் ஃபுல் ஷேவோட ஒரு மாதிரி ஸ்டைலாக இருப்பான். ஆமாம். ஸோ இந்த பொண்ணு அவனுக்கு என்ன கொடுத்துச்சு, மித்ரா அவனுக்கு என்ன கொடுத்தான் அப்படிங்கிறது தான். மித்ரா கொடுத்த மாற்றத்தில் தான் அவன் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் நினச்சி தான் மித்ராக்கு அப்புறம் கூட தாடி வச்சுன்னு சுற்றின்னு இருக்கலாம். இல்லை, அவன் மித்ரா கொடுத்த லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே இந்த பொண்ணு எதுவுமே கொடுக்கல மீன்ஸ் அது மித்ரா அளவுக்கு யாருமே பார்த்துக்கல அப்படிங்க. அந்த பொண்ணு வந்து சைலஜான்னு ப்ளேம் மட்டும் பண்ணியிருக்காங்க, நீ பண்ணுன்னு. பட் இவங்க வந்து கூட இருந்து இதை பண்ணி காமிச்சிருக்கவங்க குட் மெமரிஸாக இருந்திருக்கு. இங்கே மித்ராவே இல்லை, ஆனால் அப்போ கூட அவன் ஸ்மார்ட்டாக மாதிரி அடுத்த லைஃப்பை ரன் பண்ணுறதா போயிட்டு இருக்காப்புல. இது யார் வாழ்க்கை, மித்ரா கொடுத்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஓகே. அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து அவன் உடஞ்சு அழுகிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு. ஆமாம். ஆனால் அவன் தனியாக தான் அழுகிறான். டைலாகாவும் இருக்கிறது அதுதான். நீ மொட்டை மாடல தனியாக உட்காந்து அழுகுறியா, அழுதுறாத அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. ஏன் அவன் தனியாகவே அழுகணும், ஏன் பையன் வந்து தனியாகவே அழுகணும்? அப்படி இல்லை. சரி, அது எப்படி சொல்கிறது, நானும் தனியாகவும் அழுதுருக்கேன். பொதுவாக எல்லாருக்குமே அழுக மாட்டோம்ல. யாராவது ஹர்ட் பண்ணிட்டு சண்டை போட்டாங்கன்னா தான் அவங்ககிட்ட சண்டை போடுவோம், நம்ம அவங்ககிட்ட அழுவோம். பட் நம்மளுக்கான எதுவுமே வராத போது நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் யாருக்கிட்டையும் காமிக்க முடியாது. இப்போ நான் சம்மந்தமே இல்லாமல் யாருக்கிட்ட போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு அழுவ முடியாது. அது வந்து நம்ம தனியாக வெளிப்படுத்துறங்கிறது தான் ரொம்ப ட்ரூவான எமோஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து எனக்கு அந்த மொட்டை மாடியில் டெரேஸில் உட்காந்து அழுவும் போது அது ஒரு மாதிரி நல்லா தனியாக ஒருத்தன் அழுகுறான் அப்படிங்கும்போது எனக்கு அது நல்லா தோணுச்சு. ஓகே. அண்ட் அந்த பீட்டா பேர்டுடைய ரெக்கைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியில் அந்த பேர்டோட ரெக்கை மட்டும் அப்படியே கீழே விழுது. ஏன்னா அப்போ தான் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அது கடைசி வரைக்கும் அந்த பேர்டு அந்த அப்படி ஒரு பறவை இருந்துச்சு, கடைசி அந்த பறவையோட இறகு மட்டும்தான் இருக்கு. அது ஒரு சோல் கனெக்ட் தான். ஸோ ஒரு பேர்டை வந்து நம்ம சோலோட கனெக்ட் பண்ணோம். ஸோ இன்னமும் சிவா மித்ராவே இல்லைனா கூட அந்த பேர்டு வந்து ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது. மித்ராவோட சமாதிக்கு மேலேயும் அந்த பேர்டு இருக்குது. அண்ட் சிவா கட்ஸாக புக் படிக்கும்போது கூட அந்த ஃபெதர் விழுது. ஸோ அந்த பேர்டோட அந்த சோல் எப்பவுமே கனெக்ட் ஆகிட்டே இருக்குங்கிற விஷயத்தை கண்டிப்பாக அதை வச்சோம். அது ஒரு ஓகே எழுதுனப்பா வந்துருச்சு. ஓகே. அந்த அதில் ஒரு டைலாக் வந்து த்ரோ அவுட் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஹக் கிடைக்குமா, ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹக் கிடைக்குமா அப்படின்னு. அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோ இல்லை அது எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? அது பார்க்கும்போது ரொம்ப பியூராக இருந்துச்சு. அது ஹக்குங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு இதுதான். பட் நான் என்னென்னா அவங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடி சில செக்ஸே வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா அது ஹக்கு தான். ஏன்னா இதே வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் ஹக்கெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கும்போது தான் ஹக்கு தான் ஒரு ரியல் எமோஷன் எனக்கு அங்கே தேவைப்படுச்சு. அவன் மொட்டை மல்ல வந்து ஒரு ஹக் கொடுக்குறியா அப்படின்னு சிவா கேட்பாப்புல. அதுக்கு முன்னாடி சரி இவங்க எல்லாமே மேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க தானே கேட்பாங்க ஃபஸ்ட்டு சிவா தான். ஃபஸ்ட்டு மொட்டமல்ல வந்து சிவா கேட்பாப்புல எனக்கு ஹக் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா தான் மித்ரா வந்து அதை ஃபாலோ பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஒரு அடி கேட்பாங்க, எனக்கு ஹக் தெரியா சிவா அப்படின்ட்டு. ஸோ ஹக்குங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு என்ன வேணா இருக்கட்டும் நமக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் அந்த ஹக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற விஷயம். அந்த ஹக்கு மூலிமா நம்ம என்ன வேணால்
நம்மளோட பாடியில் இருக்க மொத்தத்தையும் நர்வ்ஸ் சைலன்ஸ் ஆக்கிடலாம், காம் ஆக்கிரும் அப்படிங்கிறது. எவ்வளோ அடி வாங்கினாலும் அப்படி ஒருத்தவங்க என்னங்க அப்படின்னா சரியாயிரும்பா, எல்லாம் சரியாயிரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அது ஒரு ஹோப்பாக பார்க்கலாம். ஹக் வந்து ஹோப், பெரிய ஹோப் அப்படின்னு. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹோப்பு தான். ஸோ அண்ட் நான் வந்து இந்த டைலாக்ஸ் ரொம்ப நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்களா, ஸோ வந்து டைலாக்ஸ் ரொம்ப மெயினான டைலாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என் லைஃப்பில் எடுக்கிற டிசிஷனு எதுவுமே ஒன்றும் உருப்படியா இல்லை எதுவும். ஸோ அந்த டைலாக் வந்து நீங்களா எழுதுனதா இல்லை யாராவது டீமில் கனெக்ட் பண்ணதா இல்லை உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆகிருக்காது? இல்லை அது இப்போ நம்ம அந்த சிவா கேரக்டராக இருக்கிறது அவன் எடுத்த ஒவ்வொரு டிசிஷன் இது வரைக்கும் எதுவுமே விளங்க கேரக்டர் தான். ஏன்னா நான் வாழ்க்கையில் சில டிசிஷன்ஸ் எடுப்பேங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆனது இல்லைங்க அப்படியும். ஓகே, ஸோ இந்த நிமிஷம் அந்த நிமிஷம் ஆகாமல் தோன்றதை அப்போவே பண்ணிட்டா லைஃப்பில் ரெக்ரெட்டே இருக்காதுல்ல, அது மித்ராவோட டைலாக். ஸோ இதுவும் வந்து அந்த கேரக்டருக்காக எழுதுனது. ஆமாம், ஏன்னா மித்ராங்கிறப்போ இவன் வந்து வேலை ஃப்யூச்சரை தேடி நோக்கி போகிறவன். மித்ரா வந்து இந்த மொமெண்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு. ஸோ அந்த மொமெண்ட்ரி திங்னால தான் அவன் அடுத்த கிஸ் அடிப்பான். ஓகே, அதே டைலாக் திரும்ப ரிப்பீட் பண்ணுவான், இந்த நிமிஷம் அந்த நிமிஷம் ஆகாமல் தோண்டதை அப்பே பண்ணிட்டா. ஸோ அதனால ஸோ திரும்ப சிவா அது ப்ளே ஓவர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ், கலெக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் மெமரி அப்படின்ற அந்த வேர்டு போய் நிற்கிறது. ஸோ அதுவும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது எதுவும் ஏதாவது வந்து இப்போ உங்களுக்கு ரிலேட் பண்ணி இந்த படத்தில் ஏதாவது எழுதிருக்கீங்களா? ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து ஒரு கதை எழுதுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகும் அப்படின்லாம். அது சொன்ன மாதிரி தான் எனக்கு 2 கோட்டு தான் ஞாபகம். லைஃப் இஸ் அ சீரீஸ் ஆஃப் மெமரிஸ், ஒன்ஸ் இட் வாஸ் ஜஸ்ட் சிம்பிள் மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பைஸ் ஹேண்டில் வித் கேர். இந்த 2 கோட் வச்சு தான் மொத்த கதையை நான் எழுதினேன். ஓகே, ஸோ அதனால எனக்கு கடைசியாக அவங்க அப்பா சொல்லும் போது அதுதான் கலெக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் தானே மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அது எல்லாமே மொமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸை கனெக்ட் பண்ணிக்கினே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அது. ஒரு ஆக்டரோடைய பேர் சொல்கிறேன், பேர் சொன்னால் நீங்கள் வந்து அவங்களோட ஒரு டேரக்டரா, ஸோ அவங்க படங்களில் உங்களுக்கு அட்ராக்ட் ஆன சீன்ஸ் ஓகே டக்குன்னு எடுத்தோன்னேப்பா இந்த சீன் பாப்னா. ஓகே, ஸோ ரஜினி சார். ரஜினி சார்னா படையப்பா. ஓகே, ரஜினி சார் எல்லாமே இருக்குங்க. அண்ணாமலை அவர் வந்து படுத்துட்டு இருப்பாரு, கதவை தட்டி வெளில போங்களாம்மாங்களாம். அதெல்லாம் ரஜினி சார் நான் என்ன எல்லாமே சொல்லலாம். பாஷாலேருந்து ஒரு அவரோட ஆட்டோ ஒன்று இருக்கும், அந்த ஆட்டோ உட்காந்து எல்லோரும் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க அந்த பாஷாவில். உட்காந்து அந்த ஆட்டோ பார்த்து 100 பேரில் ஃபீல் ஆகும். எனக்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வரும் அவங்களுக்கு, கிளம்பி இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவர் அந்த ஆட்டோவை பார்த்தா அந்த ஆட்டோ ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க எதுவுமே இல்லாமல். அவர் டைலாக் சொல்கிறத எனக்கு அவர் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும் அவர் ரியாக்ஷன்ஸ்லாம். அவர் ஃபீல் பண்ணுறதும் சரி, நக்கலாக பார்ப்பார். அந்த நக்கலாக பார்க்குறது சரி, அதெல்லாம் ஒரு மாதிரி மிரட்டி ஒரு மாதிரி செமையாக நக்கலாக பார்ப்பார் இவனா அப்படின்ட்டு. அதெல்லாம் பயங்கரம். ஓகே, அதே மாதிரி கமல் சார் நான் சொல்லவே தேவை, ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு இப்போ தோணும்ல அந்த மாதிரி. கமல் சார் தேவர் மகன், அது எனக்கு பயங்கரம் ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக ஆள வந்தான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கமல் சார் எல்லாமே விஸ்வரூபம் அந்த சேஞ்ச் ஒரு சீனு, அந்த ஃபைட்டு உட்காந்து எல்லாத்தையும் புரட்டி அடிப்பார். அந்த கமல் சார் எல்லாமே எனக்கு பாப்பநாசத்துலேருந்து எல்லாமே எனக்கு கமல் சார். ஓகே, எனக்கு பர்டிகுலராக நீங்கள் சொல்கிறதுங்கிறது அப்போ எனக்கு அவரது எல்லாமே ஞாபகம் வருது. செம்மையாக இருக்குல்ல, அப்போ எது நான் கரெக்டாக பிக் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஓகே, அப்போனா நான் கேட்க போகிற எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும் போலையே. ஓகே, ஸோ விஜய் சார். நான் ஒரு தீவிரமான விஜய் சார். அப்படியா? ஆமாம், பத்ரி படத்துலேருந்து. பத்ரி படத்தில் அவர் அந்த கையை விட்டு இந்த டயர்லாம் அந்த இது பண்ணுவாங்கல்ல, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தேட்டரில் அழுதே இருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் அழுதுட்டு இருந்தேன்டா, பாரு விஜய் அங்கிள் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. விஜய் சார் படம் வந்து இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் ஷோ போகாமல் இந்த மிஸ் பண்ணதில்லை. எங்கள் டீமில் எல்லாருக்குமே தெரியும், என் ப்ரொடியூசருக்கே தெரியும். ஏன்னா இப்போது எங்கள் ப்ரொடியூசர் வந்து சூலூர்பேட்டில் ஒரு தேட்டர் வச்சுருக்காரு, விஏபின்ட்டு. இங்கே வந்து கோட் படம் வந்து 9 o'clock அந்த மாதிரி, அங்கே கொஞ்சம் ஏர்லியாக ஷேர். ஸோ இங்கேருந்து நான் சூலூர்பேட் நெல்லூர் கிட்ட இருக்கேன், அந்த தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்தேன் கோட்டு. அதிகமாக ஃபேன்ஸ் எல்லோரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபேன் அப்படின்றதுனால நான் கேட்குறேன், சிஎம்
விஜய் அப்படின்றதான் டைட்டில் கார்டாக வரணும்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இல்லைப்பா வேணாம், மக்கள் கொடுத்தது தளபதி விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குது? நான் எப்போவுமே தளபதி விஜய் தான். எனக்கு ஃபஸ்ட்டு தளபதி விஜய் தான். ஏன்னா நான் அங்கேருந்து தானே அவரோட டைஹார்ட் ஃபேன். ஸோ இதுக்கப்புறம் சிஎம் விஜய் சாரோட டைஹார்ட் ஃபேனாக இருப்பேன், அது வேறு. பட் ஆனால் தளபதி விஜய் தான் எப்போவுமே. ஓகே, அதில் மாற்றமே இல்லை. அஜித் சார் வாலி. எனக்கு அஜித் சார் எல்லாமே இப்போது இந்த விஸ்வாசம் எனக்கு அஜித் சாரில் பர்டிகுலர் சீன் சொல்லணுங்கிறீங்களா? ஏதாவது சீன்ஸ் சிட்டிசன் படத்தில் அந்த சீன் நல்லாயிருக்கும். அவர் கதறி அந்த மாதிரி. அவர் பயங்கரமான பர்ஃபார்மர். அவர் செம்ம பர்ஃபார்மர். எனக்கு திரும்ப அஜித் சார் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மராக ஒரு இறங்கி ஒரு படம் பண்ண ரொம்ப ஏங்கிட்டு ஒரு மாஸாக இருக்கார் அஜித் சார்னா. ஒரு மாஸ் தான். அந்த விஸ்வாசம் அந்த ஃபைட்டு செம்மையாக இருக்கும். அவங்க நயன்தாரா மேம் கிட்ட பேசுவாங்க, இவர் அவங்க இதுக்கப்புறம் அவனுக்கு கவலை இல்லாத மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவர் கிளம்பி அந்த பைக்கில் ஹெல்மெட் மாட்டினார். அந்த மாஸ் தேவைதான் அஜித் சாருக்கு. பட் இன்னும் எனக்கு பர்ஃபார்மர் அஜித் சாரை நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் பர்ஃபார்மராக எங்கேயோ இருப்பேன். நம்ம வாலிலாம் பார்க்கும்போது அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கேன் அஜித் சார். ஓகே, ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஹீரோஸ்கிட்ட யார் கூட எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணணும்னு இருக்கும், பட் யார் கூட ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன்? எனக்கு எல்லாருக்கூடையும் உண்மை அதான், எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணணும். எனக்கு பர்டிகுலராக அவங்க எனக்கு உண்மையாகவே அதெல்லாம். உங்கள் ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன் இப்போ வந்து ஃபீல் குட்டாக இருக்குது, கப்புள் ஃப்ரெண்ட்லி. ஸோ என்ன மாதிரியான கதைகள் அடுத்து ஃபீல் குட்டாக தான் கொடுக்கணுமா, இல்லை மாஸ் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி? ஏன்னா எனக்கு கப்புள் ஃப்ரெண்ட்லிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்த கதை தான். ஏன்னா என்கிட்ட லவ் ஸ்டோரியே கிடையாது. நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் ஒரு நைட்டில். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நாங்கள் அது படமாக மாறிடுச்சு. எங்ககிட்ட ஒரு நான் வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை இது வரைக்கும். ஓகே, ஏன்னா நான் உண்மை த்ரில்லர் ஜானரு, உண்மை ஹியூமன் ட்ராமாஸ் அந்த மாதிரி தான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்குள்ளேயே ஒரு லவ் இருந்திருக்குப்பா, அது திடீர்னு வந்தால் அமைஞ்சிருச்சு. அது நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு விஷயந்தான். ஸோ அது வந்து அதனால் நான் லவ் ஸ்டோரி டைரக்டர்னு ஓகே நினைக்க சூப்பர் தான். அது வந்தது, அது ஹாப்பி தான். பட் நான் இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன். இப்போ அஸ்வின் அப்படின்னு டேரக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ சினிமா ஆசை அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண டைமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுனா எப்படி எழுது? ஆனால் அந்த விஷயம் எனக்கு நான் ஃப்யூச்சர் தெரியாதுல்ல. ஃப்யூச்சர் தெரியாது. அப்போனா என்ன சொல்லணும்னா அந்த பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் அப்படியே வச்சுக்கோன்னு தான் எழுதுறேன். அதுதான் வச்சுக்கோ. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு பாசிட்டிவான சைன் இருக்குது, அதனால் அது விட்டுறாத அப்படின்னு தோணும். ஓகே, அடுத்து என்ன மாதிரியான, ஏன்னா இப்போ நீங்கள் டிஸ்கஷன்ஸ், கதைகள், படங்கள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கா, என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம்? அடுத்து இப்போ ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணல. பட் ப்ரொடக்ஷன் மட்டும் நாங்கள் லாக் பண்ணி அப்படி பேசி வச்சுருக்கோம். ஸோ இன்னும் ஆக்டர்ஸ் எதுவுமே நாங்கள் ஃபைனல் பண்ணல, வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் ஓகே இருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2 வாரம் தான் ஆயிருக்கும், 2 வாரம் கூட இருக்காது. ஸோ இப்போ தான் ஆரம்பித்தேன். ஸோ இப்போ தான் அந்த ப்ராசஸே போயிட்டுருக்கு. புள்ளியார் சொல்லி போட்டு இப்போ தான் உட்காந்துருக்கேன். அது பெரிய இதே இருக்குது. பிள்ளையார் சொல்லி நல்லபடியாக நடக்கணும்னு உங்களை வேறு கேட்டுக்கிறேன். ஒரு டைரக்டராக அண்ட் இன்னும் சினிமா ஃபேனாக அடுத்தடுத்து இப்போ ஓடிடி ஒரு பக்கம், தியேட்டர் ஒரு பக்கம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு படம் வரதுக்கு முன்னாடியே இப்போலாம் வந்து இவ்வளோ மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குமா? ஃபஸ்ட் டெபியூட்டன்ட் டைரக்டருக்கான ஸ்ட்ரெஸ்ஸு டோட்டல் வேறு. மார்க்கெட் வேல்யூ அந்த விஷயம்லாம் வராது. மேபி ஒரு படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வர ஸ்ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் சொல்கிறது இதெல்லாம். ஏன்னா டெபியூட்டன்ட்டுக்கு என்னென்னா எடுக்கிற கதை, நான் இப்போ ஒரு கதை யோசிச்சிருக்கேன், அந்த கதையை எடுத்துடணும். அது ப்ரொடியூசர் ஓகே பண்ணதுக்கப்புறம் அது ப்ரொடியூசர் தான் வந்து இப்போ இந்த டெபியூட்டன்ட் கதையை வச்சு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுங்கிறது தான். இப்போ மார்க்கெட் எல்லாமே நம்ம அந்த ஹீரோஸ் எல்லாமே வச்சு தான் நம்ம அந்த மார்க்கெட்டே இது பண்ணுறோம். இப்போ இதே கதையை நான் வேறு எங்கேயோ கொண்டு போய் இன்னும் பெருசாக பண்ணிதான் அதுக்கான மார்க்கெட் வேறு, சின்னதாக பண்ணால் அதுக்கான மார்க்கெட் வேறு. ஸோ அட்லாஸ்ட் கண்டென்ட்டு தான். ஸோ எது இருந்தாலும் கண்டென்ட் கூட தான் எல்லாமே அடங்குது. ஓடிடியாக இருந்தாலும் சரி, எல்லாமே படம் தானே ஓடிடியில். இப்போ எனக்கு கப்புள் ஃப்ரெண்ட்லேருந்து ஓடிடியில் பயங்கரமாக ரிசீவ் ஆச்சு. ஸோ அதுக்காண்டி நான் வெறும் கப்புள் ஃப்ரெண்ட்லி ஓடிடிக்கு மட்டும் பண்ணியிருக்கணும்னா இல்லை, நான் கப்புள் ஃப்ரெண்ட்லி பண்ணது தியேட்டருக்கு தான். ஸோ அதனால்
எல்லாமே ஓகே. அந்த ஆங்கிள்லாம் பெருசாக கதை மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் இருக்க மைண்ட் செட்டோ பக்காவான ஒரு மைண்ட் செட். நான் எதுவும் பெருசாக பிளான் பண்ணல, பட் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையணும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணணும். அது ரொம்ப மக்களுக்கு ரொம்ப க்ளோஸராக ரொம்ப பிடிச்ச மாதிரி படமாக கலெக்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமையணும். மறதார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வருகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ்.